சீனா மட்டும் இல்ல, அமெரிக்காவும் சொல்லியிருக்கு. மற்ற நாடுகள் கூட சொல்லியிருக்கு. பட் சீனாவுக்கு ஏன் ஸ்பெஷலா ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு காரணம் வந்து இதனுடைய பின்விளைவுகள் வந்து பாகிஸ்தான் மேல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயப்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாகிஸ்தான்ல ஏகப்பட்டது இருக்கு. நெறைய கடன் குடுத்துருக்குறாங்க. நாளைக்கு நம்ம அடிச்சு உடைச்சுப்புட்டோம், தவிடு அத மொத்தமா ஒழிச்சு கட்டிப்புட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அவங்க கடன் எல்லாம் திரும்பி போகாது. அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வேஸ்ட்டா போயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க பயப்படுவாங்க. 3வது காரணம் சீனா வந்து இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து தீர்வு காணுங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், அமைதியாக இருங்கள், யோசித்து செயல்படுங்கள் அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் அறிவுரை கொடுக்குற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து எவ்வளவோ அத்துமீறல்கள் பண்ணியிருக்கிறாங்க. டோக்லாமில் பண்ணியிருக்கிறாங்க, கல்வானில் பண்ணியிருக்கிறாங்க. 2022 கல்வானில் வந்து 145 சீனர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். கையால் அடித்து கொல்லப்பட்டார்கள் நம்ம இராணுவத்தினால. அதுக்கப்புறமா வாலை ஆட்டலை. அது வரைக்கும் நம்ம வந்து பாராட்டுறோம். 3வது காரணம் அது என்ன அப்படின்னா, பலூச்சிஸ்தானில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஏகப்பட்டது இருக்குது. இவ்வளோ வருஷமாக பலூச்சிஸ்தானில் இருக்கிற கனிம வளத்தை சுரண்டி சைனாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ அது நின்று போயிடும். இந்தியா வந்து பாகிஸ்தானை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா, பலூச்சிஸ்தான் தனியாக போயிடுச்சு சொன்னோன்னா, தனி நாடாக மாறிடுச்சு. நம்ம நாளைக்கு அதை அங்கீகாரம் கொடுத்துருவோம் சார். பலூச்சிஸ்தான் இஸ் அ செப்பரேட் கண்ட்ரின்னு நம்ம அங்கீகாரம் கொடுத்துட்டோம்னா அவங்க எங்கே போவாங்க? அப்புறமா பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து பலூச்சிஸ்தானை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கும். அப்போ நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம்ல. நம்ம வந்து பலூச்சிஸ்தானுக்கு ஆதரவாக போக ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி வேறு எங்கேயாவது போய் முட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க வந்து சைனாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு தான். அதாவது பாகிஸ்தானை வந்து அவங்க ஒரு பகடை காயாக தான் வச்சுருந்தாங்க. எப்படி அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை ஒரு பகடை காயாக வைச்சிருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் வச்சுருக்குறாங்க. ஆனால் அமெரிக்கானுடைய அணுகுமுறையும் சீனாவினுடைய அணுகுமுறையும் வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமெரிக்கா வந்து இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இந்தியாவை செக் வைக்கிறதுக்காக, ஆப்பு வைக்கிறதுக்காக பாகிஸ்தானை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க, தாலிபானுக்கு எதிராக. ஏன்னா அவங்க தான் தாலிபானுக்கும் அவங்களுக்கும் ஒத்துக்காது. ஆனால் சீனாவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக அமெரிக்கா இந்தியாவை நண்பனாக்கிக்கும். அதாவது நம்ம ஒரு விதத்தில், அதாவது எப்படி இந்த உலக நாடுகளுடைய நட்புறவையெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்காவும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்ருக்கு, சீனாக்காரனும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்ருக்கான். அவங்க 2 பேரையும் விட அதிகமாக நம்ம தெரிஞ்சு வச்சுட்ருக்கோம். சீனா எங்கே அடித்தா சீனாவுக்கு வலிக்கும், எங்கே அடித்தா அமெரிக்காவுக்கு வலிக்கும், ஐரோப்பிய நாடுகளை எப்படி வாயை அடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுட்டுருக்கோம்.